குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம ஆத்திச்சூடி ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போது அதுக்கு நெக்ஸ்ட்டுலேருந்து பார்க்கலாம். சரியா? 40 வரைக்கும் பார்த்துக்கோம் ஆல்ரெடி. நம்ம இப்போ 41லேருந்து பார்க்கலாம். கொள்ளை விரும்பேல். கொள்ளை விரும்பேல்னா என்ன? கொள்ளைன்னா என்ன? அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறது. சரியா? எப்பவுமே என்ன பண்ணணும்? திருட விரும்பேன். திருட விரும்பேலா? கொள்ளை விரும்பேல்னா பிறர் பொருளை கவருவதற்கு ஆசைப்படாதே. புரியுதா? அடுத்தவங்க பொருளை நம்ம ஆசைப்பட்டு எடுத்துக்கக்கூடாது. சரியா? அடுத்தவங்க பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. கோதட்டு ஒழி. குற்றமான விளையாட்டு விட்டுவிடு. ஆமாம், விளையாடுறது கபடி. நம்ம கபடி போடும்போது இன்னும் தள்ளி விடுவாங்க சில பேர் சும்மா ஆடும் போது அப்படியே தள்ளி விடுவாங்க. அது கிரிக்கெட் விளையாடும் போது மூஞ்ச பால்லாம் படம். அதெல்லாம் கேர்ஃபுல்லாக விளையாடினா கரெக்டாக விளையாடலாம். சரியா? கோதட்டு ஒழின்னா குற்றமான விளையாட்டு விட்டு விடு. அதாவது நீ விளையாடுறது அடுத்தவங்களுக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது. விளையாட்டாக இருக்கணும். விளையாட்டு வினையாகக்கூடாது. சரியா? கௌவை அகற்று. என்ன அர்த்தம்? என்ன மீனிங்? பசுவை அகற்று. பசுவை அகற்றுவா? வாழ்வில் செயற்கையாக ஏற்படும் துன்பத்தை நீக்கு. கவுன்னா நீ மாடு நினச்சிட்டியா? கவ்வை அகற்றுனா இது ஆத்திச்சூடி. வாழ்வில் செயற்கையாக ஏற்படும் துன்பத்தை நீக்கு. நிமிர்ந்து உட்காருங்க, தலை நேரவே. அதாவது நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். இது நடந்துருமோ அது நடந்துருமோ சொல்லிட்டு நம்ம தேவையில்லாத பயத்தை வச்சுக்கூடாது. சரியா? எது நடந்தாலும் அது நன்மைக்கேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். ஓகேவா? சக்கர நெறி நில். டேய், என்னடா தின்றதில்லை இருக்கிற டைம் ஆனோன்னு. தர்ம சக்கர நெறிப்படி வாழ வேண்டும். அதாவது எல்லாருக்கும் தர்மம் பண்ணணும். அப்படி இல்லை. தர்ம சக்கரனா இதுதான் செய்யணும். அதாவது நம்ம செய்கிற விஷயம் அடுத்தவங்களுக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது. சரியா? எது தர்மம் எது தப்புன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். தெரிஞ்சே அடுத்தவங்களுக்கு நம்ம கஷ்டம் கொடுக்கக்கூடாது. சரியா? அதுதான் தர்ம சக்கரப்படி நில். சான்றோர் இனத்து இரு. என்ன மீனிங்க? சான்றோர்னா யாரு? பெரியவங்க. அறிவு ஒழுக்கங்கள் நிறைந்தவர்களுடன் சேர்ந்து இரு. பெரியவர்கள் கூட சேர்ந்து. பெரியவங்கன்னா யாரு? வயசானவங்க. நீ எனக்கு வயசாயிடுச்சா? கடவுளே, என்னது? சான்றோர் இனத்து இருனா அறிவு ஒழுக்கங்கள் நிறைந்தவருடன் சேர்ந்து வாழ். அதாவது இப்போது நமக்கு உங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? ஒரு நல்லது சொன்னால் பிடிக்காது. ஒரு விஷயம் செய்யாதீங்கன்னா அதுதான் செய்வீங்க. அதாவது என்னையே எடுத்துக்கோ. நான் அம்மா, உங்களுக்கு 2 பேருக்கு அம்மா. எனக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் ஓரளவுக்கு. அதை சொல்லி கொடுத்தா என்னது? காது கொடுத்து கேட்டுக்கணும். அப்பா அம்மா மட்டும் இல்லை, யார் நல்லது சொன்னாலும் அதை எடுத்துக்கணும். கெட்ட விஷயங்களை காது கொடுத்து கேட்கக்கூடாது. நல்ல விஷயங்களை யார் சொன்னாலும் நம்ம கேட்டுக்கணும். சரியா? சித்திரம் பேசேல். பொய்யான வார்த்தைகளை மெய்போல் பேசாதே. பொய்யான வார்த்தைகளை பேசக்கூடாது. நீ தூக்கத்தில் இருக்கியா எனக்கு தெரியல. அதாவது சித்திரம் பேசல்னா பொய்யான வார்த்தைகளை மெய்போல் பேசாத அப்படின்னா ஒழுங்கா உட்காருங்க. அதாவது ஒரு விஷயம் பொய்ன்னு தெரியும் ஆனால்
அடுத்தவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அதை உண்மை மாதிரியே பேசுவோம் அடுத்தவங்க நம்ப வைக்கிறதுக்காக. அது மாதிரி பேசக்கூடாது சரியா? அது தப்பு. அது உண்மையோ பொய்யோ, ஆனால் உண்மையை பேசிடணும். சீர்மை மறவேல் என்ன மீனிங்கு? புகழுக்கு காரணமான குணங்களை மறந்து விடாதே. அதாவது நல்ல பேர் வாங்கிறது ரொம்பவே கஷ்டம் சரியா? ஆனால் கெட்ட பேர் டக்குன்னு வாங்கிடலாம், ஒரு செகண்டு கூட ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், தப்பு செய்யக்கூடாது, அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது சரியா? நல்ல பேர் வாங்கிறது ரொம்பவே கஷ்டம். அந்த நல்ல பேர் வாங்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் சரியா? சுளிக்க சொல்லேல் என்ன அர்த்தம்? கேட்பவருக்கு கோபமும் வெறுப்பும் உண்டாகும்படி பேசாதே. நம்ம பேசுகிற வார்த்தை அடுத்தவங்க கேட்கும்படி இருக்கணும், என்னது சந்தோஷமாகவும் இருக்கணும். நம்ம பேசுகிற வார்த்தை அடுத்தவங்களுக்கு மன கஷ்டமோ இருக்கக்கூடாது சரியா? சூது விரும்பேல். சூதுனா என்ன? சூதுனா சீட் ஆடுறது. இந்த சீட்லாம் ஆடுவாங்க தெரியுமா? சீட்டிங் பண்ணுறது, கார்டு ஆடுவாங்களே, சீட்டா இதுவா? வேற என்ன நினச்சிங்க? சீட்டிங் பண்ணுறாங்களா அது நினச்சிட்டேன். சூது விரும்பேல்னா ஒரு பொழுதும் சூதாட்டத்தை விரும்பாதே. ஏன் விரும்பாதுன்னா அதுவும் ஒரு விளையாட்டு தான். ஏன் விரும்பக்கூடாது? அதாவது சூதாடுறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு இதை நம்ம அதாவது ஜெயிக்கிறவங்களுக்கு இந்த பொருள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளாக அவங்க என்ன பண்ணுவாங்க, அது ஆடும்போது ஜாலியாக இருக்கும் ஆடுறவங்களுக்கு சரியா? நம்ம ஒரு சில படம்லாம் நீ பார்த்துருக்க மாட்டேன், ஆனால் அதை சூதாட்டத்தால் நிறைய பேர் வீடு வாசல்லாம் இழந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. அதெல்லாம் அந்த சூதாட்டத்தை என்னது ஆடக்கூடாது. செய்வன திருத்த செய். நம்ம தப்பான விஷயத்தை பேசக்கூடாது, அதை திருத்த செய்யணும். என்னடா செய்வன என்ன? நம்ம செய்கிறத திருத்த செய்யினா என்ன? செய்யும் செயல்களை தவறும் குறையும் இல்லாமல் செய்யவும். அதாவது நம்ம செய்கிற வேலையை அறகுறையாக செய்யக்கூடாது. நம்ம செய்கிற வேலைன்னா அது திரும்பவும் மறுபடியும் நம்மளே எடுத்து செய்யும்படியாக இருக்கக்கூடாது. செய்கிற வேலையை திருந்த செய், கரெக்டாக செய்யணும் எது செஞ்சாலும். சேரிடம் அறிந்து சேர். நீ பழகுபவர்கள் நல்ல குணங்கள் உடையவர்களா என ஆராய்ந்து பின்பு பழகு சரியா? நம்ம சுற்றி நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அதாவது இது இருக்கு, அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸுலே எடுத்துக்கலாம். ஆபத்தில் உதவுபவனே நல்ல, அதான் ஆபத்தில் உதவுபவனே நல்ல நண்பன் சரியா? இப்போது நல்லா திக்காக நல்ல ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஒரு பிரச்சனை என்ன பண்ணுவாங்க, நான் வாயை தான் பார்த்துட்ருக்கேன். ஒரு சில ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒரு சில ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாங்க ஆபத்தில் கை விட்டு போயிடுவாங்க. அவளுக்கு என்ன இருந்தால் என்ன, நமக்கு என்ன அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, எஸ்கேப் போயிடுவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. நீ பழகுபவர்கள் நல்ல குணங்கள் உடையவர்களா என ஆராய்ந்து பின்பு பழகு சரியா? அதாவது நம்ம ஒருத்தர்கிட்ட பழகிறோன்னா அவங்க குணத்தை அவங்க குணம் அறிஞ்சு நம்ம பழகணும். நல்லவங்க கூட பழகினா நல்ல குணம் வரும், கெட்டவங்க கூட பழகினா அவங்களோட கெட்ட பழக்க வழக்கம் தான் நமக்கு வரும் சரியா? சொற்சோர்வு படேல். பிறருடன் பேசும் பொழுது மறந்தும் குற்றமுண்டாக பேசாதே. அதாவது சொற்சோர்வு படேல்னா
பேசும் பொழுது மறந்தும் குற்றமுண்டாக பேசாதே. அதாவது இப்போ நம்ம ஒரு 2 பேர் பேசிக்கிறாங்க வச்சுக்கோ, ஃப்ரெண்ட்ஸே பேசிக்கணும். அதாவது நம்ம பேசுகிற வார்த்தை அவங்க மனசை எந்த விதத்திலும் கஷ்டப்படுத்தக்கூடாது. தப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது. சரி, டிஃபன் பார்க்கலாமா? நிறைய நீ கொட்டாய் விட்டு தான் இருக்கு. நீதான் தூங்குன்னு சொன்னால் தூங்கவே மாட்டீங்க. இந்த படிக்கும் போது தான் எங்கே இருந்தால் ஆள் வாயப்படுறீங்களே தெரியல 2 பேரும். தோசை எடுத்து வைங்க. அந்த இது எடுங்க. இது என்ன சட்னி சொல்லுங்க? வேர்க்கடலை ஒச்சக்கடலை. என்னடி அதே டைலாக் தான் விட்டுருங்க. இது வந்து இது உளுத்தம்பருப்பு, தேங்காய், அப்புறம் வந்து வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம். ஏன்னா டெய்லி என்ன பண்ணுறோம், உடச்ச கடலை வேர்க்கடலை சட்னி தான் அரைக்கிறோம். எல்லாத்துல வேர்க்கடலை சட்னி தான் அரைக்கிறோம். டெய்லியும் அதுதான் பண்ணுறோம். ஏன்னா உங்களுக்கு அதான் பிடிச்சிருக்கு. Bye friends. Bye friends.